இது தீபிகா அருணுடன் கதையோசை. நீங்கள் கேட்கவிருப்பது யுவ புரஸ்கார் விருது பெற்ற ராம் தங்கம் அவர்கள் எழுதிய கடவுளின் தேசத்தில் பயணக் கட்டுரை தொகுப்பு. அத்தியாயம் 1. திருவனந்தபுரம் பயணம். டிசம்பர் 1ஆம் தேதி சனிக்கிழமை நள்ளிரவு, அதாவது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 2 மணிக்கு கோட்டார் நாகர்கோவில் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷனிலிருந்து புறப்படும் ஏரநாடு எக்ஸ்பிரஸ் ரயிலில் மாஹி செல்ல திட்டம். கோட்டாறு சவேரியார் கோயில் திருவிழா நடந்து கொண்டிருந்தது. கோட்டாறு என்று சொல்வார்கள், கோட்டார் என்று எழுதுவார்கள். கோட்டாறுதான் முன்பு தலைநகரம். பண்டைய காலம் முதல் தொன்று தொட்டு வணிகத் தலமாகவும் கோட்டாறு இருந்து வந்துள்ளது. இந்திய பெருங்கடல், அரபிக்கடல் வழியாக கடல் மார்க்க வர்த்தகம் செய்து கொண்டிருந்தவர்களுக்கு கோட்டாறுதான் மிகப்பெரிய சந்தை. கோட்டாரை பற்றி தென்னிந்திய நிலப்பரப்பைச் சேர்ந்தவர்களுக்கு மட்டுமல்ல, ஆங்கிலேயர்களுக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் நன்றாகவே தெரிந்திருந்தது. கோட்டாறு குமரி மாவட்டத்தின் ஜீவ நதியான பழையாறு ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது. கோட்டாறு பெயரே பழையாற்றுடன் தொடர்புடையதுதான். பழையாறு கோட்டாறு நகரத்துக்குள் வருவதற்கு முன் ஆற்றுப்படுகை பாதை விலகி சற்று வளைந்து ஓடுகிறது. அதனால் ஆற்றின் மேற்கு கரையில் மக்கள் வசிக்கத் தொடங்கினார்கள். ஆறு வளைந்து போவதால் கோட்டாறு என அழைக்கப்பட்டது. வளைவுக்கு குமரி மாவட்டத்தில் கோட்டம் என்று சொல்வார்கள். சைக்கிள் வீல் வளைந்து இருந்தால் வீல் கோட்டம் விழுந்திருக்கு என்றுதான் சொல்வார்கள். தென் நிலப்பரப்பில் முக்கியமான வணிக முனையம் கோட்டாறு. அதனால் ஆய் மன்னர்கள் தொடங்கி பிற்கால பாண்டியர்கள், சோழர்கள் என கோட்டாறுக்காக அடிக்கடி சிறு சிறு போர் செய்தனர். கோட்டாறு பகுதியை கைவசம் வைத்திருந்த மன்னர்கள் அதனை எப்போதும் இழக்கத் தயாராக இருந்ததில்லை. பிற்காலத்தில் கோட்டாறு புனித சவேரியாரின் வருகைக்குப் பின்னால் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் முக்கிய இடமாக மாறத் தொடங்கியது. அதன் தொடர்ச்சியாக கத்தோலிக்கர்களின் புனித இடமாக மாறியது. பின்னர் ஆங்கிலேயர்கள் இராணுவ முகாம்களை அமைக்கத் தொடங்கினார்கள். கோட்டாறு சந்தை பொருட்கள் ஏற்றுமதி இறக்குமதி என பரபரப்பாக காணப்படும். புனித பிரான்சிஸ் சவேரியார் 1542ஆம் வருடம் இந்திய துணைக்கண்டத்திற்கு கத்தோலிக்க கிறிஸ்தவ தூதுவராக வந்தார். அதன்பின் 2 ஆண்டுகளில் கோட்டாரை தங்குமிடமாக கொண்டு கிறிஸ்தவ பணிகளை செய்யத் தொடங்கினார். அதன்பின் அதுவே தலைமையிடமாகவும் மாறிப்போனது. அங்கு வழிபாடும் நடக்கத் தொடங்கியது. சவேரியார் கட்டிய ஆலயம் பின்னாளில் விரிவாக்கம் செய்யப்பட்டது. சவேரியாரின் உடல் இப்போதும் கெட்டுப்போகாமல் பதப்படுத்தப்பட்டு கோவாவில் உள்ள ஆலயத்தில் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. புனித சவேரியாரால் கட்டப்பட்ட கோட்டாறு தேவாலயம் இன்று தென் தமிழகத்தின் முக்கியமான தேவாலயமாக விளங்குகிறது. இங்கு சாதி, மதம், இனம் பாராமல் அனைத்து தரப்பினரும் வந்து திருவிழாவில் கலந்து கொள்கின்றனர். வருஷம் தோறும் நவம்பர் 24ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் 3ஆம் தேதி வரை திருவிழா நடக்கிறது. சவேரியார் 1552ஆம் ஆண்டு சீன தேசத்தில் சன்சியான் தீவில் டிசம்பர் 3ஆம் தேதி மரணமடைந்தார். அதன் நினைவாக ஆண்டுதோறும் 10 நாட்கள் திருவிழா நடக்கிறது. திருவிழா நடைபெறும் நாட்களில் அலங்கரிக்கப்பட்ட தேரில் புனித சவேரியார், மேரி மாதா சுரூபங்கள் கோட்டாறு சுற்றியுள்ள வீதிகளில் ஊர்வலமாக வரும். 10 நாளும் சிறப்பாக திருவிழா நடக்கும். இந்த 10 நாட்களும் கோட்டாறில் போக்குவரத்து நெருக்கடி ஏற்படும். கோட்டாறு போலீஸ் ஸ்டேஷன் முன்பு இருந்து பீச் ரோடு விலக்கு வரை சாலையின் இருபுறமும் கடைகள்தான். அதுவும் தற்காலிக கடைகள். வளையல் முதல் சுடிதார் வரை, ஜவ்வு மிட்டாயிலிருந்து சுடச்சுட போடப்படும் தேன்குழல் வரை கிடைக்கும். பொங்கலுக்கு முன்பே சவேரியார் கோவில் திருவிழாவில் கரும்பு வாங்கிவிடலாம். பம்பளி மாஸ் என்கிற பெரிய நார்த்தங்காய் போன்ற பழம் ரோஜா நிறச் சுளையிலும் வெள்ளை நிறச் சுளையிலும் என 2 வகை கிடைக்கும். சவேரியார் கோவில் 10ஆவது நாள் திருவிழாவுக்கு குமரி மாவட்டத்தில் உள்ளூர் விடுமுறைதான். அதுவும் கன்னியாகுமரி மாவட்டம் முழுக்க இருந்து நிறைய மக்கள் வந்து குமிவதற்கு வசதியாக இருக்கும். வீட்டிற்கு வந்து சீக்கிரம் சாப்பிட்டுவிட்டு கொஞ்சம் உறங்கிவிட்டு 12:30 போல எழும்ப வேண்டும். அதன்பின் குளித்து கிளம்பி ரயில்வே ஸ்டேஷன் போக சரியாக இருக்கும். சாப்பிட்டு படுத்தவுடன் வண்டிகள் தண்ணீர் செலுத்திச் செல்லும் சத்தம் கேட்டது. பால்கனி கதவை திறந்து பார்த்ததும் இரவு நேர வானம் கொஞ்சம் வெளிரிய நிறத்தில் மழை பெய்து கொண்டிருந்தது. மாடி படிக்கட்டில் உட்கார்ந்து மழையை வெறித்து பார்த்து கொண்டே இருந்தேன். வாகனங்களின் முகப்பு மஞ்சள் வெளிச்சத்தில் மழை துளிகள் தங்கத் துகள்களாக மின்னியது. கொஞ்ச நேரத்தில் படியிலிருந்து எழும்பி ரோட்டை பார்த்தேன். திருவிளக்கு வெளிச்சத்தில் ஷவரிலிருந்து தண்ணீர் சொட்டுவது போல தெரிந்தது. உலகின் மிகப்பெரிய அருவி மழைதான் என காந்தி சொன்னதாக காக்கா காரேக்கர் எழுதிய ஜீவன் லீலா புத்தகத்தில் குறிப்பிட்டு இருப்பதாக எழுத்தாளர் நாஞ்சில் நாடன் சில மேடைகளில் பேசியது நினைவுக்கு வந்தது.
ஒவ்வொரு அரை மணி நேரத்திற்கு ஒருமுறை பால்கனி கதவை திறந்து பார்த்து கொண்டே இருந்தேன். மழை ஓய்ந்த பாடில்லை. சரி, இதற்கு மேல் மாஹி போக வேண்டாம் என முடிவெடுத்து உறங்க கண்களை மூடினேன். காலையில் பால்கனி கதவை திறந்து பார்த்தேன். நெலிசாக நூல் போல சாரல் மழை பெய்து கொண்டிருந்தது. இன்று எப்படியும் மாஹி போய்விட வேண்டும் என முடிவு செய்து பகலில் ஏதாவது ட்ரெயின் இருக்கிறதா என கூகுளில் தேடினேன். பரசுராம் எக்ஸ்பிரஸும் ஏரநாடு எக்ஸ்பிரஸும் தான் தெரிந்தது. திருவனந்தபுரத்தில் இருந்து ஏதாவது ட்ரெயின் இருக்கிறதா என தேடினேன். வரிசையாக ஒரு பட்டியலே வந்தது. நாகர்கோவிலிருந்து திருவனந்தபுரத்துக்கு ஏதாவது ட்ரெயின் இருக்கிறதா என தேடினேன். மதியம் ட்ரெயின் இருப்பதை காட்டியது. மதிய ட்ரெயினில் போனால் 6:45க்கு கிளம்பும் மாவேலி எக்ஸ்பிரஸில் ஏறிவிடலாம். ஆனால் அங்கு போய் 2 மணி நேரம் காத்திருக்க வேண்டுமே என்கிற யோசனைதான் மேல் எழுந்தது. பஸ்ஸில் திருவனந்தபுரம் போய்விடலாம். தம்பானூர் பஸ் ஸ்டாண்ட் எதிரில்தான் திருவனந்தபுரம் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன். சாப்பிட்டு முடித்து வீட்டுக்கு வந்து குளித்துவிட்டு நேற்று தயாராக எடுத்து வைத்திருந்த பேக்கை ஒருமுறை எல்லாம் இருக்கிறதா என சரிபார்த்து கொண்டேன். ஃபோன் சார்ஜரை தவிர எல்லாம் இருந்தது. சார்ஜரை பிளக்கில் இருந்து உருவி சுருட்டி பேக்கில் வைத்துவிட்டு கதவை பூட்டிக்கொண்டு மெயினை ஆஃப் செய்துவிட்டு வண்டியில் ஏறினேன். மழைச்சாரல் விழுந்து கொண்டிருந்தது. பேக்கில் இருக்கும் மையழி கரையோரம் நாவலும் எழுத வைத்திருக்கும் டைரியும் நனையாது என்கிற நம்பிக்கை எப்போதும் இல்லாமல் வண்டியின் முன் பிரேக் வெட்டியது. அப்போது மணி 3 தாண்டி இருந்தது. வடசேரி பார்க்கிங்கில் வண்டியை வைத்துவிட்டு திருவனந்தபுரம் பஸ் ஏறினேன். திருவனந்தபுரத்துக்கு பகல் நேரத்தில் நீண்ட இடைவெளிக்குப் பிறகு பயணம் செய்கிறேன். 2 ஆண்டுகளுக்கு முன் விகடனில் வேலை செய்தபோது இஸ்ரோ தலைவர் சிவன் மற்றும் அவர் மனைவியை நேர்காணல் செய்ய திருவனந்தபுரத்துக்கு நானும் விகடன் போட்டோகிராஃபர் ராம்குமாரும் காலை 8 மணிக்கு போய் சேர்ந்தோம். சிவன் வீட்டிற்கு மதியத்துக்கு மேல்தான் போக வேண்டும். அதுவரை என்ன செய்ய என்று யோசித்துக் கொண்டிருக்கும்போது சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் மாதவன், நீல பத்மநாபன் நினைவு வந்தது. உடனே எழுத்தாளர் நாஞ்சில் நாடன் அவர்களுக்கு ஃபோன் செய்து 2 பேரின் ஃபோன் நம்பரையும் வாங்கிக் கொண்டு மாதவனுக்கு ஃபோன் செய்தேன். அது லேண்ட்லைன் நம்பர்தான். அவரது மகள்தான் எடுத்தார். கைதமுக்கு பக்கம் வரும்படி முகவரி சொன்னார். மறுபடி நீல பத்மநாபனுக்கு ஃபோன் செய்தேன். கிள்ளிப்பாலம் அருகே வந்து விசாரிக்கச் சொன்னார். அதுவும் 11 மணிக்கு மேல்தான் இருப்பதாகவும் அதுவரை வெளியே போவதாகவும் சொன்னார். முதலில் மாதவனை சந்தித்துவிட்டு அடுத்து நீலபத்மநாபனை சந்திப்பது, அதன் பின் இஸ்ரோ சிவன் வீட்டுக்குச் செல்வது என திட்டமிட்டு கொண்டேன். தம்பானூரிலிருந்து ஒரு ஆட்டோவில் ஏறி கைதமுக்கு போய்விட்டோம். மறுபடி மாதவன் வீட்டுக்கு ஃபோன் செய்து வீட்டை கண்டுபிடித்து போய் சேர்ந்தோம். கொஞ்சம் கனத்த உடல்வாகு. நடக்க கொஞ்சம் சிரமத்தோடு ரூமிலிருந்து மாதவன் வந்தார். முகத்தில் பெரும் தேஜஸ். கண்ணாடியை தாண்டி வெளியே வந்த கூரிய பார்வை அவர் முகத்தை அழகாக காட்டியது. நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருந்தோம். பல கேள்விகளை கேட்டேன். எல்லாவற்றுக்கும் சளைக்காமல் பதில் சொன்னார். அப்போது அவருக்கு 84 வயது. அன்று பிப்ரவரி 23ஆம் தேதி. இன்னும் 2 நாளில் தனக்கு 85 வயதாகிறது. பிறந்த நாள் என சந்தோஷப்பட்டு கொண்டார். 85 வயதிலும் தனக்கு பிறந்த நாள் என சந்தோஷப்படும் குழந்தை மனம் கொண்ட பெரியவரை சந்தித்த பெருமை எனக்கு. வாழ்வு குறித்த எந்த சலிப்புமற்ற வார்த்தைகள் அவரிடம் இருந்து வந்தன. மாதவனின் அடையாளம் என்ன என கேட்டேன். சாதாரண மனிதன், கடைத்தெருக்காரன், அந்த மனிதர்களின் கதையை மையமாக வைத்து எழுதியவன் என்று சொன்னார். அகிலனுக்கு, ஜெயகாந்தனுக்கு பிறகு தமிழில் ஞானபீட விருது யாருக்கும் கொடுக்கப்படவில்லையே, ஏன் என்று கேட்டேன். அதை இனி யாருக்கு கொடுக்கலாம் என்றும் கேட்டேன். மற்ற மொழிகளை விட தமிழ் மொழி சிறப்பானது. ஆனால் ஏனோ இன்னும் தமிழுக்கு கொடுக்கப்படவில்லை. இனி கி. ராஜநாராயணனுக்குத்தான் அதனை கொடுக்க வேண்டும் என்றார். டீ குடித்துவிட்டு கிளம்பும் முன் பையில் வைத்திருந்த நிலம் பூத்து மலர்ந்த நாள் நாவலை அவருக்கு பிறந்த நாள் பரிசாக கொடுத்தேன். அதனையும் வாசித்துவிட்டு 2 நாளைக்குள் ஃபோன் செய்து பேசினார். கைதமுக்கிலிருந்து கிள்ளிப்பாலத்துக்கு ஆட்டோவில் போய் நீலபத்மநாபனுக்கு ஃபோன் செய்தேன். அவர் சொன்ன முகவரி எனக்கு புரியவில்லை. ஆட்டோக்காரருக்கும் புரியவில்லை. ஆட்டோக்காரர் எங்களை இறக்கிவிட்டு கிளம்பினார். அதன்பின் மறுபடி ஃபோன் செய்து விசாரித்து வீட்டுக்கு போகும்போது அவரே வாசலில் நின்று கொண்டிருந்தார். கமலஹாசனே என் வீட்டுக்கு கரெக்டாக வந்திருக்காரு, உங்களால் வர முடியலையா என்று கொஞ்சம் குரலை உயர்த்தியபடியே கேட்டார். நீலபத்மநாபனின் குரலை கேட்டதும் அவரை பார்த்ததும் மேலெழுந்து வந்த சந்தோஷம் அப்படியே உள்ளுக்குள் அமிழத் தொடங்கியது. நீண்ட காலமாக மாதவனுக்கும் பத்மநாபனுக்கும் பேச்சுவார்த்தை இல்லை போல தெரிந்தது. என் வீட்டுக்கு வாரேன்னு சொல்லிட்டு எதுக்கு மாதவன் வீட்டுக்கு போனீங்க என்று அவர் கேட்ட கேள்வியிலிருந்து தெரிந்து கொண்டேன். மாதவனை சந்தித்துவிட்டு வந்தபோது பேரன் தாத்தா வீட்டுக்கு போய்விட்டு வந்த உணர்வை கொடுத்தது. மாதவன் இப்போது எழுதுவதில்லை. போதிய அளவு எழுதிவிட்டாரா என்று தெரியவில்லை. எழுதும்படியாக அவர் உடல்நிலையும் இல்லை. கைகளில் ஆட்டம் இருந்து கொண்டே இருந்தது.
நீலபத்மநாபன் கவிதைகள் எழுதுவதாகச் சொன்னார். மாதவனின் அப்பா செங்கோட்டையைச் சேர்ந்தவர். மாதவன் பிறந்தது திருவனந்தபுரத்தில் 1934ஆம் வருஷம். அந்த சமயம் செங்கோட்டை திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் இருந்தது. குமரி மாவட்டத்தைப் போல மொழி வழி மாகாணம் 1956இல் பிரிக்கும்போது செங்கோட்டை திருநெல்வேலி மாவட்டத்திற்கு போனது. மாதவனுக்கு சாகித்ய அகாடமி விருது அறிவிக்கப்பட்ட போது அவரை நெல்லை மாவட்ட எழுத்தாளர் வரிசையில் சேர்த்துவிட்டார்கள். அது என்ன நியாயம் என இன்று வரை எனக்கு தெரியவில்லை. மாதவனின் மனைவி ஊர் குமரி மாவட்டம் கொட்டாரம். ஆனால் நீலபத்மநாபன் குமரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர்தான். வேலை நிமித்தமாக போய் இப்போது வரை திருவனந்தபுரத்தில் வாழ்ந்து வருகிறார். இந்த முறை நான் திருவனந்தபுரம் பஸ் ஏறும்போது மாதவனும் நீலபத்மநாபனும் நினைவுக்கு வரவில்லை. முகுந்தன் எழுதிய மையழி கரையோரம் நாவலை வாசிக்கத் தொடங்கினேன். ஒவ்வொரு முறை பயணத்திலும் சாலையின் இருபுறமும் மாற்றங்கள் தெரிந்து கொண்டே இருக்கிறது. களியக்காவிளை பஸ் ஸ்டாண்ட் தாண்டியதும் கேரள கலாச்சாரம் தொடங்கிவிட்டது போலதான். பாரசாலை உதயகுளம் கரை வந்ததும் பஸ் வேறு வழியில் திருப்பிவிடப்பட்டது. அங்கே கோயில் திருவிழா என்று நினைக்கிறேன். பஸ் பழைய உச்சக்கடை வழியாக போனது. டிரைவருக்கு சரியாக வழி தெரியவில்லை. தமிழ்நாடு பஸ் என்பதால் கேரளா லோக்கல் ரூட் தெரியவில்லை. ஒரு டீக்கடையின் அருகில் நிறுத்தி டிரைவர் வழி கேட்டார். ஒருவர் சாரத்தை மடித்து கட்டிக்கொண்டு வந்து வழி சொன்னார். டீக்கடையில் நின்ற இன்னும் 3 பேரும் வழி சொன்னார்கள். பஸ்ஸில் போதையில் இருந்த 2-3 பேர் சில ஊர்களின் பெயரைச் சொல்லி அங்க போகுமா என்று கேட்டார்கள். எனக்கு சிரிப்புதான் வந்தது. கண்டக்டரிடம் கேட்கக்கூடிய கேள்வியை ரோட்டோரம் டீ குடித்து கொண்டு இருப்பவர்களிடம் கேட்டால் சிரிக்காமல் என்ன செய்வது? பஸ் நெய்யாற்றின் கரை போகாது என்று கண்டக்டர் சொல்லிவிட்டார். திருவனந்தபுரம் போகும் சாலைகளும் மாற்றம் பெற தொடங்கியிருந்தது. 4 வழிச்சாலை பணிகள் நடந்து கொண்டிருப்பது தெரிந்தது. பஸ் ஒரு வழியாக பாலராமபுரம் வந்து சேர்ந்தது. பாலராமபுரம் வெடிவெடிச்சான் கோவிலில் வெடிச்சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது. திருவிதாங்கூர் மன்னர் காலத்தில் சித்திரை திருவிழா சுசீந்திரம் தாணுமாலய சுவாமி கோவிலில் நடக்கும்போது தேர் நிலைக்கு வந்து நின்றபின் வெடிச்சத்தம் கேட்கும். அதிலிருந்து கொஞ்சம் தொலைவில் அடுத்த வெடிச்சத்தம் கேட்கும். அப்படியே அது திருவனந்தபுரம் கவடியார் அரண்மனை வரை போகும். அந்த சத்தம் கேட்டபின் தான் மகாராஜா சாப்பிட உட்காருவார். அப்படி வெடிவெடித்த இடங்கள் நாளடைவில் காணாமல் போய்விட்டன. வெட்டுமணியும் பாலராமபுரமும் கோயிலாக இன்று வெடி வழிபாடோடு இருக்கிறது. பஸ்ஸில் இருந்தபடியே சில்லறை காசுகளை கோயிலை நோக்கி வீசுவார்கள். அந்த காசுகளை சேகரிக்கும் நபர்கள் 1 வெடி 2 வெடி என்று சத்தம் கொடுப்பார்கள். உடனே டப் டப் என சத்தம் கேட்கும். திருவனந்தபுரத்துக்கு பஸ் பயணத்தை விட காலையில் ரயில் பயணத்தில் போனால் இந்தியாவில் வேறு எந்த பகுதிக்கு போகும்போதும் கிடைக்காத அழகும் இயற்கையின் ரம்யத்தையும் ரசிக்கலாம். அவ்வளவு அழகான ரயில் பயணம். நாகர்கோவில் டு திருவனந்தபுரம். பலமுறை எழுத்தாளர் சுந்தர ராமசாமி இந்த பயணத்தை விரும்பிச் செல்வாராம். திருவனந்தபுரத்தை நெருங்குகையில் மலையாள பெரிய ஹீரோக்களின் போஸ்டர்களும் பேனர்களும் தென்படவில்லை. ஹெலன் திரைப்படத்தின் போஸ்டர்கள்தான் அதிகமாக தென்பட்டது. தம்பானூர் பஸ் ஸ்டாண்ட் புதிதாக கட்டப்பட்டு பிரம்மாண்டமாக இருந்தது. தம்பானூரிலும் சரி, கேரளாவின் பிற பகுதிகளிலும் சரி, மலையாளிகள் பிச்சை எடுப்பது கிடையாது. கண் தெரியாதவர்களும் ஊனமானவர்களும் லாட்டரி சீட்டுகள் விற்கிறார்கள். அங்கு பிச்சை எடுப்பவர்கள் தமிழர்கள்தான். பெரும்பாலும் திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்தவர்களாகவே இருப்பார்கள். பிரம்மாண்டமான தம்பானூர் பஸ் ஸ்டாண்டில் தமிழ்நாட்டு பஸ்ஸுக்கு தனி இடம் கொடுப்பார்கள் என நினைத்திருந்தேன். ஆனால் முன்பு போல பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியேதான் தமிழ்நாட்டு பஸ்ஸுகள் நிறுத்தப்பட்டுள்ளன. நான் போன பஸ்ஸும் வெளியேதான் நின்றது. நாகர்கோவிலில் கேரளா பஸ்ஸுகள் பஸ் ஸ்டாண்டில்தான் நிற்கிறது. அதுவும் தமிழ்நாட்டு பஸ்கள் நிற்கும் இடத்தில்தான் நிற்கிறது. தமிழர்களுக்கு இருக்கும் மனப்பான்மை மலையாளிகளுக்கு இல்லை ஏனோ? அது சரி, இருந்திருந்தால் குமரி மாவட்டத்திற்கு நெய்யாறு இடதுகரை கால்வாயிலிருந்து தண்ணீர் திறந்து விட்டிருப்பார்கள்தானே. ரோட்டை கிராஸ் செய்து திருவனந்தபுரம் ரயில்வே ஸ்டேஷனுக்குள் நுழைந்தேன். அத்தியாயம் 2. திருவனந்தபுரம் டு மாஹி ரயில் பயணம். திருவனந்தபுரம் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் வாசலில் இருக்கும் பிள்ளையார் கோயிலை தாண்டி நடந்தேன். டிக்கெட் கவுண்டர் வலது புறத்தில் இருந்தது. அதை நோக்கி போகும்போது எதிரே வந்த ஸ்போர்ட்ஸ் மாணவிகள் கைகளில் கோக், 7up போன்ற குளிர்பான பாட்டில்கள் இருந்தது. அதனை ஒவ்வொரு மடக்காக குடித்தபடியே வந்தார்கள். இயற்கையான பானங்களை விட, உள்நாட்டு பானங்களை விட வெளிநாட்டு பானங்கள் மேல்தான் விளையாட்டு வீரர்களுக்கும் விருப்பம் போல தெரிகிறது. கேரளாவில் ஒரு சிலரை பார்த்ததும் கேரளாக்காரர்கள் என்று கண்டுபிடித்து விடலாம். பெரும்பாலும் மற்றபடி உள்ளவர்களை கண்டுபிடிக்க முடியாது. அப்படித்தான் அந்த விளையாட்டு வீரர்களும் இருந்தார்கள். வழக்கத்தை விட டிக்கெட் கவுண்டர் கூட்டம் குறைவுதான்.
மாஹி செல்ல டிக்கெட் எடுத்தேன். மாஹியா என்று கேள்விக்குறியுடன் டிக்கெட் கவுண்டர் பெண் யோசித்தார். ஒருவேளை மாஹிக்கு கேரளாவில் வேறு பெயரா என நான் யோசித்தேன். மறுபடியும் மாஹி என்று சொன்னேன். டிக்கெட் பிரிண்ட் எடுத்து தந்தார். 140 ரூபாய் டிக்கெட்டில் ஊர் பெயர் மலையாளத்தில் இருந்ததை எழுத்துக் கூட்டி வாசித்துவிட்டேன். டிக்கெட் கொடுத்த பெண்மணியிடம் ட்ரெயின் எத்தனை மணிக்கு என்று கேட்டேன். 7 மணி என்று சொன்னார். நான் மொபைலில் எத்தனை மணி ரயில் என பார்த்து கொண்டேன். 6:45 மணிக்கு மாவேலி எக்ஸ்பிரஸ் ரயில், 7 மணிக்கு மலபார் எக்ஸ்பிரஸ் ரயில் என இருந்தது. எந்தெந்த ரயில் எத்தனாவது பிளாட்ஃபார்மில் நிற்கும் என்பது டிக்கெட் கவுண்டரின் இடதுபுறம் உயரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கும் போர்டில் தெரிந்தது. மாவேலி எக்ஸ்பிரஸ் 4வது பிளாட்ஃபார்ம். அதனை சுருக்கமாக PF என்று போட்டிருந்தார்கள். இருந்தாலும் ஒரு சந்தேகத்தில் அங்கு இருந்த துப்புரவு பணி பெண்களிடம் கேட்டேன். அவர்களும் 4வது பிளாட்ஃபார்ம் என்றுதான் சொன்னார்கள். அங்கிருந்து நகர்ந்து உள்ளே நுழையப் போகும்போது முதியவர் ஒருவர் நின்று கொண்டிருந்தார். கூடிப்போனால் 60 வயதுக்குள் இருக்கும். தமிழா என்று கேட்டார். ஆமா என்றேன். அவர் காவி வேஷ்டியும் வெள்ளையில் கோடு போட்ட சட்டையும் கையில் ஒரு பையும் வைத்திருந்தார். ஊருக்கு போகணும், டிக்கெட் எடுக்கணும் என்று சொன்னார். அவர் என்னிடம் காசு கேட்கிறார் என்று புரிந்து கொண்டேன். அதோ அதுதான் டிக்கெட் கவுண்டர், அங்கே போய் எடுங்க என்று சொல்லிவிட்டு நகர்ந்தபடியே அங்கிருந்த தூணில் மறைந்து நின்று பார்த்தேன். டிக்கெட் எடுத்து கொண்டு வந்த வேறு ஒருவரிடம் அவர் தமிழா என்று கேட்டார். அவரும் 10 ரூபாய் கொடுத்தார். அதை வாங்கி தன் கையில் இருந்த பையில் வைத்தார். அவர் ஊருக்கு போக நிற்பவர் அல்ல, தர்மம் எடுத்து கொண்டிருக்கிறார் என புரிந்து கொண்டேன். நான் ஏற்கனவே சொன்னது போல மலையாளிகள் பிச்சை எடுப்பதில்லை. இதே போலத்தான் நாகர்கோவில் வடசேரி கிறிஸ்டோபர் பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸுக்கு போக காசு கேட்க எப்படியும் 2 பேர் நிற்பார்கள். சிலர் உண்மையில் பஸ்ஸுக்கு காசு இல்லாமல் நிற்பார்கள். மற்றபடி நின்று காசு கேட்பவர்கள் கிடைத்த காசில் குடித்துவிட்டு பஸ் ஸ்டாண்ட் பிளாட்ஃபார்மில் படுத்து கிடப்பார்கள். மறுநாள் அதே போல காசு கேட்க தயாராவார்கள். நாகர்கோவில் வடசேரி பஸ் ஸ்டாண்டுக்கு அதிகாலையில் போனால், அதுவும் பஸ்ஸுக்காக காத்திருக்கும் வெயிட்டிங் ஷெட்டுகள் இருக்கும் இடத்தின் பக்கத்தில் போனால் குபீரென நாற்றம் அடிக்கும். பகலில் பிச்சை எடுத்துவிட்டு இரவு 10 மணிக்கு மேல் குடித்துவிட்டு போதையிலேயே பலர் படுத்து இருப்பார்கள். அதிகமாக வயதானவர்கள். ஆணும் பெண்ணும் கூடுதல் குறைவு என்று இல்லாமல் ஒரே அளவில் இருப்பது போல இருக்கும். ஒவ்வொரு கால இடைவெளியும் பஸ் ஸ்டாண்டுகள் புது புது பிச்சைக்காரர்களை அறிமுகம் செய்து கொண்டே இருக்கும். பிச்சைக்காரர்களை மட்டுமல்ல, பாலியல் தொழில் செய்யும் பெண்களையும் தான். பிப்ரவரி, நவம்பர், டிசம்பர் மாதங்களில் நரிக்குறவர்களால் பஸ் ஸ்டாண்ட் வெளி பிளாட்ஃபார்ம் நிறைந்திருக்கும். அவர்கள் காலை கடன்களை முடிப்பது மட்டுமல்ல, எப்போதும் கடன்களை முடிப்பது பஸ் ஸ்டாண்டுக்கும் ஆம்னி பஸ் ஸ்டாண்டுக்கும் நடுவில் இருக்கும் சுவரில்தான். நாற்றம் அப்படியே அள்ளும். பஸ் டிரைவரும் கண்டக்டரும் பஸ்ஸிலிருந்து இறங்கி வெளியே வருபவர்களும் யூரின் போவதும் அங்கேதான். பஸ் ஸ்டாண்டில் வாடிக்கையாளர்களுக்காக காத்திருக்கும் பாலியல் தொழில் செய்யும் பெண்களை போலீஸ் பிடிப்பதில்லை. ஒருவேளை அவர்களுக்கு பணம் கொடுப்பார்களோ என்னவோ. ஆனால் காதல் ஜோடிகள் வந்தால் போலீஸ் வளையத்துக்குள் வைத்து விசாரிக்கப்படுவார்கள். வடசேரி பஸ் ஸ்டாண்டில் லிங்கம்மாள் என்றொரு பாட்டி பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தாள். அவளுக்கு சொந்த ஊர் பணகுடி பக்கம். பார்க்க ஆள் அச்சு அசலாக தசாவதாரம் படத்தில் வரும் கிருஷ்ணவேணி பாட்டியைப் போலவே இருப்பாள். அதேபோல் காவி கலர் சேலை, அதில் முக்காடு, முகத்திலும் கையிலும் சுருக்கங்கள் என தோற்றம் இருக்கும். அங்கிருக்கும் லோட்மேன்கள் கமலஹாசன் என்றுதான் லிங்கம்மாளை கூப்பிடுவார்கள். அவளின் பேரன் வெளிநாடு போகத்தான் அவள் நாகர்கோவிலில் பிச்சை எடுக்கிறாள். ஏதாவது லோட்மேனிடம் போன் வாங்கி வீட்டுக்கு எப்போதாவது பேசுவாள். பல நேரம் அலெக்சாண்ட்ரா பிரஸ் ரோட்டில் கூட்டுறவு பேங்க் முன் நின்று வருவோரையும் போவோரையும் தொட்டு தொட்டு காசு கேட்பாள். அவளின் தொடுதல் பலருக்கு முகச்சொலிப்பை கொடுக்கும். பொதுவாக பிச்சைக்காரர்கள் தொட்டு காசு கேட்க மாட்டார்கள். லிங்கம்மாளின் தொடுதல் சொரசொரப்பாக இருக்கும். அதை நானும் பல முறை உணர்ந்திருக்கிறேன். திருவனந்தபுரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் நடைமேடை வழியாக 4வது பிளாட்ஃபார்முக்கு வந்தேன். கூட்டம் கொஞ்சம் பரவாயில்லை. அன்ரிசர்வ்டு பெட்டி நிற்கும் இடத்திற்கு வந்துவிட்டேன். நடைமேடையில் நடந்து வரும்போது அறிவிப்பாளர் 6:45க்கு மாவேலி எக்ஸ்பிரஸ் 4வது பிளாட்ஃபார்மில் இருந்து புறப்படும் என அறிவித்துவிட்டார். நான் போன பின்னும் ரயில் வரவில்லை. சென்னை சென்ட்ரல் செல்லும் ரயிலுக்கான அறிவிப்பும் வந்து கொண்டிருந்தது. கொஞ்சம் மாதங்களுக்கு முன்புதான் மத்திய அரசு சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் என பெயர் மாற்றியது. ஆனால் பெயருக்குத்தான் இந்த மாற்றமே தவிர மக்களிடம் இன்றும் சென்னை சென்ட்ரல் என்றுதான் இருக்கிறது. திருவனந்தபுரம் ரயில்வே ஸ்டேஷனில் ரயில்வே துறை சென்னை சென்ட்ரலுக்கு வைத்த நீளமான பெயரை சுருக்கி எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் என்று சொல்லிக் கொண்டு இருந்தார்கள். ஒருவேளை நீளமான பெயரை சொன்னால் பயணிகளுக்கு குழப்பம் ஏற்படுமோ என்னவோ, அதனால்தான் அப்படி சொன்னார்களோ தெரியவில்லை.
பல ஆண்டுகளை கடந்து ஒரே பெயரில் இருக்கும் ஒரு ரயில் நிலையத்திற்கு பெயரை மாற்றினால் சிக்கலும் குழப்பமும் வரும் தானே. இது என்ன உள்ளூர் பஸ் ஸ்டாண்டுக்கு பெயர் வைப்பது போலவா? இந்தியா முழுக்க இருந்து வரும் ரயில் வழியாக வரும் மக்களுக்கு சென்னை சென்ட்ரல் தானே நுழைவு வாசல். அதற்கே பெயரை மாற்றினால் குழம்பி போவார்கள் தானே. ஆங்கிலத்தில் அதை உச்சரிப்போடு சொல்லிவிடலாம். ஹிந்தியில் எப்படி சொல்வது? பல லட்சங்களைத் தாண்டிய வட இந்திய மக்கள் தமிழகத்திற்கு வந்தாச்சு. கொள்ளை முதல் கூலி வேலை வரை இப்போது தமிழ்நாட்டில் பெரும்பாலும் அவர்கள்தான். புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் என்பதால் என்ன மாற்றம் நிகழப்போகிறது? பெயர் மாற்றியதால் வட இந்தியர்கள் வழி தவறி வேறு மாநிலத்திற்கு போகப் போகிறார்களா? அவர்களின் வருகை குறைந்திருக்கிறதா? தமிழகத்திற்கு ஏதாவது மாற்றம் நிகழ்ந்துள்ளதா? இல்லையே. மெட்ராஸ் பெயர் மாற்றி சென்னை என்று வைத்த பின்னும் இன்னும் பலருக்கு அது மெட்ராஸ் தானே. 4வது பிளாட்ஃபார்மில் மாவேலி எக்ஸ்பிரஸ் ரயில் வந்து நின்றது. ஆண்களும் பெண்களும் முண்டியடித்துக் கொண்டு ஏற முயற்சி செய்தார்கள். நான் மெதுவாகத்தான் முயற்சி செய்தேன். ஜன்னல் கரையோர சீட் கிடைக்கும் என எதிர்பார்த்தேன். ஆனால் கிடைக்கவில்லை. முன்பதிவு செய்யப்படாத பெட்டியில் ஜன்னல் சீட் என்பது சுவாரஸ்யமற்றது. அதுவும் நாகர்கோவில் திருவனந்தபுரம் பயணத்தை தவிர்த்து. கூட்டம் ஏறினால் காலை மிதித்து கொண்டு நிற்பார்கள். ஒருவர் இருக்கும் சீட்டில் இன்னொருவர் தன் பிருஷ்டத்தை கொண்டு திணிக்க பார்ப்பார். ரொம்ப நேரமாக நிற்கிறேன், கொஞ்சம் உட்கார்ந்து கொள்கிறேன் என கேட்பார்கள். பலரின் பைகள் நம் கால் மாட்டில்தான் குவியும். சாப்பிட்டுவிட்டு எச்சில் இலைகளை ஜன்னலோரம்தான் வீசுவார்கள். பின்னாலோ அல்லது முன்னாலோ சாப்பிட்டுவிட்டு ஜன்னல் வழியாக கை கழுவுபவரின் தண்ணீர் தெறிப்புகள் முகத்தில் அடிக்கும். முன்பு பல வேளை மூத்திரம் தெறிப்பதுண்டு. மழை பெய்தால் மழைச்சாரல் என ஜன்னலோரம் பல அவஸ்தைகளுக்குப் பின்தான் கொஞ்சமாவது வெளியே ரசிக்க முடியும். எனக்கு பெரிய சீட்டின் ஓரத்தில்தான் இடம் கிடைத்தது. ரயில் கிளம்பிய கொஞ்ச நேரத்தில் பயணிகள் பரபரப்புகள் அடங்கி சகஜ நிலைக்கு வரத் தொடங்கினார்கள். நான் மையழி கரையோரம் நாவலை வாசிக்க எடுத்தேன். கொஞ்சம் பசிக்கத் தொடங்கியது. எனக்கு அடுத்தது ஒரு கணவன் மனைவி, 3 அல்லது 4 மாத கைக்குழந்தை. அதற்கு அடுத்து வயதான பெண்மணி ஒருவர் இருந்தார். குழந்தை விளையாடத் துவங்கியது. எதிர் சீட்டில் இருந்தவர்களும் குழந்தையோடு விளையாடத் தொடங்கினார்கள். நீண்ட நாட்களுக்குப் பிறகு பாம்பர்ஸ் தொல்லையில் சிக்காத குழந்தை இதுதான் என நினைத்தேன். அதிலும் எனக்கு ஏமாற்றம்தான். வட்ட வடிவ முகம், 2 கண்விழி ஓரங்களில் மை தீண்டல், கன்னத்தில் அவன் அம்மாவின் நடுவிரல் நுனி பதிந்த மை, சிரிக்கும்போது ஒரு பக்கம் மட்டும் விழும் குழி, அடிக்கடி மூடாத இமைகள். அவன் போட்டிருந்த பனியனையும் கழற்றியதும் நெஞ்சுவரை தொங்கும் தங்கச் செயினில் குருவாயூரப்பன் டாலர் தெரிந்தது. எல்லோர் கைகளுக்கும் தாவிச் செல்ல அவன் முயலவில்லை. என் எதிரே இருந்த தாயும் மகளும் குழந்தையோடு விளையாடத் தொடங்கினார்கள். தாய்க்கு 40 வயது, மகளுக்கு 15 வயது இருக்கலாம். தாய் கொஞ்சம் ஒல்லியான கருத்த தேகம், மகள் கொஞ்சம் நிறமாகத்தான் இருந்தாள். அவர்கள் கையிலிருந்த மிக்சர் பாக்கெட்டை குழந்தை பறித்தான். இப்படியே விளையாட்டு நடந்து கொண்டிருந்தது. நான் நாவலை வாசிப்பதும் விளையாட்டை ரசிப்பதுமாக இருந்தேன். கொல்லம் தாண்டியதும் தாயும் மகளும் சாப்பிட பார்சலை எடுத்தார்கள். ஒரே பார்சல்தான். அதில் ஆப்பம் இருந்தது. மகளுக்கு ஊட்டிக்கொண்டே அந்த பெண் சாப்பிடத் தொடங்கினாள். நான் கொல்லம் ஸ்டேஷனில் வந்த சமோசா பாக்கெட்டை வாங்கினேன். 30 ரூபாய் விலை. காலையில் போட்ட சமோசா பாக்கெட்டாகத்தான் இருக்கும். 3 சமோசா இருந்தது. அதில் 2ஐ சாப்பிட்டுவிட்டு தண்ணீரை குடித்தேன். வீட்டிலிருந்து பாட்டிலில் பிடித்து கொண்டு போன தண்ணீர்தான். கொல்லத்தில் முஸ்லிம் கணவன் மனைவி ஏறினார்கள். அதில் அந்த முஸ்லிம் பெண் என்னை நெருங்கி அப்படியே வந்து உட்கார்ந்தாள். எனக்கு அடுத்து இருந்த குடும்பம் ஆலப்புழாவில் இறங்க காத்திருந்தது. அதை நான் அவர் ட்ரெயின் ட்ராக் ஆப்பில் பார்த்து கொண்டிருக்கும் போது கவனித்தேன். அதற்குள் என் எதிரே இருக்கும் பெண்ணின் கால் என் கால் மீது 2 முறை பட்டுவிட்டது. அதை உணர்ந்து கொண்ட நான் அவள் முகத்தை பார்த்தேன். எங்கோ பார்ப்பது போல பார்த்து கொண்டிருந்தாள். ரொம்ப நேரம் அவளால் உட்கார முடியவில்லை. எழும்பி நின்று கொண்டாள். அதன்பின் கீழே உட்கார்ந்தாள். எனக்கு அடுத்து இருந்த குடும்பம் ஆலப்புழாவில் இறங்கியதும் என் அருகில் வந்து உட்கார்ந்து கொண்டாள். நானும் கொஞ்ச நேரம் தூங்க தயாரானேன். ரயிலில் உறக்கம் என்பது கண்கள் சுழன்று இமைகள் மூடி எப்போது திறக்கிறதோ அதுவரைதான் உறக்கம். ஆலப்புழை தாண்டியதும் மழை பெய்யத் தொடங்கியது. ஜன்னலை முழுவதும் திறப்பதும் மூடுவதுமாக ஜன்னலோரத்தில் இருந்தவர் செய்து கொண்டிருந்தார். ஃபேன் காற்று கீழே வரவில்லை. மேலேயும் 4 நாளாக 8 பேர் உட்கார்ந்திருந்தார்கள். அதில் ஒருவனின் கால் என் தலையில் டொம் என விழுந்தது. நாகர்கோவில் கெட்ட வார்த்தைதான் வாயில் வந்தது. அடக்கிக் கொண்டேன். தொடர்ந்து ஒவ்வொரு ஸ்டேஷனிலும் ஆட்கள் ஏறத் தொடங்கினார்கள். எர்ணாகுளம் ஸ்டேஷன் பரபரப்பாக இருந்தது. எர்ணாகுளம் ரயில்வே ஸ்டேஷனில் குப்பென மீன் வாசம் வீசும். அன்றும் அப்படிதான். மறுபடியும் உறக்கம் வர தொடங்கியது. திருச்சூரில் மழை பெய்து கொண்டிருந்தது. ஆலுவா ஸ்டேஷனில் சுவர்களில் அழகான ஓவியங்கள் வரைந்திருக்கிறார்கள். பாதிச்சுவரில் பாதி ஓவியங்கள் வரையப்பட்ட நிலையில் இருந்தது. திருச்சூரில் ஏறிய ஒருவர் எங்கள் சீட் வரிசைக்கு அருகில் நின்று கொண்டிருந்தார். பிரவுன் கலர் பேண்ட்,
டார்க் பிரவுனில் கருப்பு கட்டம் போட்ட பிராண்டட் ஷர்ட் போட்டு டக்கின் செய்திருந்தார். தலையில் விக் போன்ற முடி, அதற்கு மேல் நீலக்கலர் ஃப்ரேம் போட்ட கண்ணாடி. பார்ப்பதற்கு ஆள் பிரெஞ்சுக்காரன் போல இருந்தார். கண்களும் அப்படித்தான், அதுவும் சுழன்றபடியே இருந்தது. கண்டிப்பாக அவர் மாஹிக்காரராகத்தான் இருக்க வேண்டும் என எனக்கு பெரும் நம்பிக்கை இருந்தது. பாண்டிச்சேரியில் பிரெஞ்சுக்காரர்கள் போன்ற இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர்களை பார்த்திருக்கிறேன். அவர்களை பிரெஞ்சு இந்தியன் என்று நினைத்துக் கொள்வேன். கேரளாவில் ஆங்கிலோ இந்தியர்கள் அதிகமாக உள்ளனர். அதுவும் காயங்குளம், கண்ணனூர், கோழிக்கோடு, கொல்லம் பகுதியில் அதிகம். நான் பார்த்த அந்த நபர் மாஹியில் இறங்குவார் என்று நினைத்திருந்தேன். அவரின் சட்டை பாக்கெட் வலதுபுறம் பாதி வரை கிழிந்திருந்தது. அதை உள்பக்கமாக மடித்து வைத்திருந்தார். கூர்ந்து பார்த்தால்தான் அது தெரியும். அவரை பார்த்ததும் மாஹியை பற்றிய என் கனவு விரியத் தொடங்கியது. மாஹி கடற்கரையில் பிரெஞ்சுக்காரர்கள் சன் பாத் எடுத்துக் கொண்டிருப்பார்கள். கடலை பார்த்து கொண்டே பியர் குடித்து கொண்டிருப்பார்கள். ரோட்டில் முன்னும் பின்னும் பிரெஞ்சுக்காரர்களின் தலைகள் தென்படும். குட்டை கால்சட்டை போட்ட பெண்கள் அங்கும் இங்கும் வலம் வருவார்கள். பாண்டிச்சேரி போல பெரிய பெரிய பிரெஞ்சு கட்டிடங்கள் இருக்கும் என பல. பிரெஞ்சு இந்திய கலப்பினர்கள் பிராங்கோ இந்தியன் என்றும், இந்தோ பிரெஞ்சு என்றும், கரையோல் என்றும், சொல்டா என்றும் அழைக்கப்படுகிறார்கள். ஆங்கிலோ இந்தியர்களுக்கு இங்கிலாந்தில் குடியுரிமை கிடையாது. ஆனால் பிராங்கோ இந்தியர்களுக்கு பிரான்ஸ் நாட்டில் குடியுரிமை உண்டு. மாஹி போகும் முன் அதை பற்றிய அறிமுகத்தை கொடுத்தது நண்பர் ND தினகர். கழிமுகத்தில் பார்க் இருக்கிறது, பழமையான சர்ச் இருக்கிறது, நிறைய வைன் ஷாப்புகள் இருக்கிறது. பாண்டிச்சேரி போல விலை குறைவுதான், பிரெஞ்சு கலாச்சாரங்கள் உண்டு என பல தகவல்களைச் சொன்னார். எப்போதும் இன்னொருவர் போன இடங்களை பகிர்ந்து கொள்வது என்பது எப்போதும் ஒரு பயணிக்கு கூடுதல் சுவாரஸ்யத்தை கொடுக்கும். அதுபோலவே எனக்கும் அவரோடு நடந்த உரையாடலின் போதுதான் முகுந்தன் எழுதிய மையழி கரையோரம் நாவலை அறிமுகம் செய்தார். அந்த நாவலை நேஷனல் புக் ட்ரஸ்ட் வெளியிட்டுள்ளது என்றும் தகவல் தந்தார். ஈரோடு புத்தக திருவிழாவிற்கு பொன்னீலன் அண்ணாச்சியோடு போன போது வாங்கினேன். 267 பக்கம் கொண்ட அந்த நாவல் 48 ரூபாய். 1996ஆம் ஆண்டு தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு வந்திருக்கிறது. மலையாளத்தில் நாவலின் பெயர் மையழி புழையூடே தீரங்களில். வாங்கியவுடன் படிக்கத் தொடங்கவில்லை. ஒருமுறை ஃபேஸ்புக்கில் மையழி கரையோரம் நாவலை பெருங்கதையாடல் மூலம் எழுத்தாளர் பவா செல்லதுரை சொல்லப்போவதாக அறிவிப்பை பார்த்தேன். அப்போது பவா செல்லதுரையிடம் பேசினேன். அப்போதும் அந்த நாவலை வாசித்துவிட வேண்டும் என தோன்றியது. ஆனால் நான் வாசிக்கவில்லை. டிசம்பர் 28ஆம் தேதி மையழி ஆற்றங்கரையோரம் கழிமுகத்தில் இருக்கும் தாகூர் பார்க்கில் வைத்துதான் பவா செல்லதுரை பெருங்கதையாடல் நிகழ்த்தப் போகிறார். அதற்குள் வாசித்துவிட வேண்டும், அல்லது மாஹி சென்று பெருங்கதையாடல் கேட்டுவிட்டு அதன்பின் வாசிக்கலாம் என்பதுதான் எனது திட்டம். 2019 நவம்பர் மாதம் 17ஆம் தேதி சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் S. ராமகிருஷ்ணன் அவருடைய www.sramakrishnan.com இணையதளத்தில் மாஹி பற்றி அவர் இப்படி ஒரு பதிவை எழுதியிருந்தார். ஞாயிற்றுக்கிழமை மாலை மாஹி போயிருந்தேன். மையழி ஆற்றின் கரையிலுள்ள அழகான ஊர். கேரளாவினுள் இருந்தாலும் புதுச்சேரி யூனியனுடன் இணைந்த பகுதி. இங்கேதான் எழுத்தாளர் முகுந்தன் வசிக்கிறார். அவர் பிரெஞ்சு தூதரகத்தில் உயரதிகாரியாக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். முகுந்தனின் புகழ்பெற்ற நாவல் மையழி கரையோரம். இந்நாவலின் 30 முக்கிய நிகழ்வுகளை மாஹியிலுள்ள ஒரு பூங்காவில் புடைப்புச் சிற்பமாக செய்து வைத்திருக்கிறார்கள். அதை காணுவதற்காகவே சென்றிருந்தேன். மையழி கரையோரம் நாவல் பிரெஞ்சு ஆதிக்கத்திலிருந்த மாஹியின் கதையில் துவங்கி மையழி விடுதலை பெறுவதோடு நிறைவு பெறுகிறது. நாவலின் நாயகன் தாசன். அவனது தந்தை படிக்காதவர், சிறிய குமாஸ்தா உத்தியோகம் செய்பவர். தாசன் மாஹியில் பிறந்து புதுச்சேரியில் கல்வி பயிலுகிறான். பாரிஸில் உயர்கல்வி பெற உதவி கிடைத்த போதும் அவன் இந்திய சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொள்ளவே விரும்புகிறான். சந்திரிகா என்ற இளம் பெண் அவனை காதலிக்கிறாள். புரட்சிகர நடவடிக்கைகளில் ஈடுபடும் தாசன் மாஹியின் விடுதலைக்காக போராடுகிறான். இதற்கிடையில் 100க்கும் மேற்பட்ட கதாபாத்திரங்கள் நாவலில் உலவுகின்றன. நாவலின் முக்கிய நிகழ்வுகளை மிக அழகான சிற்பங்களாக செய்திருக்கிறார்கள். ஒரு எழுத்தாளரை கௌரவிப்பதற்கு இதைவிட சிறந்த வழியில்லை. முகுந்தன் மாஹியில் பிறந்தவர். பிரெஞ்சு வழி கல்வி பயின்றவர். டெல்லியில் பணியாற்றியவர். 1961 முதல் தொடர்ந்து கதைகளும் நாவல்களும் எழுதி வருகிறார். சாகித்ய அகாடமி விருது, வயலார் விருது உள்ளிட்ட பல்வேறு முக்கிய விருதுகளை பெற்றிருக்கிறார். இவரது நாவல்கள் திரைப்படமாகவும் உருவாக்கப்பட்டுள்ளன. மையழி ஆறு கடலோடு ஒன்று கலக்கும் இடத்தில் பூங்கா அமைக்கப்பட்டிருக்கிறது. ஞாயிறுதோறும் பூங்காவில் இசை நிகழ்ச்சி நடப்பது வழக்கம் என்றார்கள். நான் சென்றிருந்த போது இசை நிகழ்ச்சி நடந்து கொண்டிருந்தது. அதை கேட்க திரளமான மக்கள் கூட்டம்.
கடலை ஒட்டியதாக அழகான நடைபாதையை உருவாக்கியிருக்கிறார்கள். அதில் ஓய்வாக அமர்ந்து கடலை ரசிக்க இரும்பு பெஞ்சுகள் அமைக்கப்பட்டுள்ளன. அதில் அமர்ந்தபடியே இரவு 9 மணி வரை கடலை ரசித்துக் கொண்டிருந்தேன். கேரளாவின் பெரும்பான்மை ஊர்கள் 9 மணிக்குள் அடங்கிவிடுகின்றன. அதுவும் விடுமுறை நாள் என்றால் வீதியில் ஆட்களே இல்லை. நினைவகங்களை உருவாக்குவதிலும் பராமரிப்பதிலும் கேரளா அரசு தனி கவனம் செலுத்துகிறது. அது மிகுந்த பாராட்டிற்குரிய செயல். 1000 பேர் வந்து போகிற பூங்கா என்றாலும் மிக தூய்மையாக வைத்திருக்கிறார்கள். ஊரெங்கும் மதுக்கடைகள். ஆனால் ஒரு ஆள் கூட போதையில் தடுமாறி வாந்தி எடுத்துக்கொண்டு திரியவில்லை. 2 மாதங்களுக்கு முன்பாக முகுந்தனை திருச்சூரில் நடந்த ஒரு கூட்டத்தில் சந்தித்து பேசினேன். அப்போது மாஹிக்கு வரும்படி அழைத்தார். நான் மாஹி சென்றிருந்த போது அவர் வெளியூர் பயணத்தில் இருந்த காரணத்தால் சந்திக்க இயலவில்லை. முகுந்தனை மாஹியின் பெருமைக்குரிய அடையாளமாகவே மக்கள் கொண்டாடுகிறார்கள். அதை நேரில் கண்டது ஒரு எழுத்தாளனாக எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளித்தது. இதை வாசித்த பின் மாஹி போக வேண்டும் என்கிற ஆசை கூடியது. எழுத்தாளர் எஸ். ராமகிருஷ்ணன் அவர்களிடமும் போனில் தொடர்பு கொண்டு பேசினேன். பொன்னீலன் 80 விழாவை சிறப்பாக நடத்தியதற்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். அதன்பின் மாஹி பயணம் பற்றிய உரையாடலை நடத்தினோம். மாஹி பற்றி, எழுத்தாளர் எம். முகுந்தன் பற்றி அவர் சொன்ன விஷயங்கள் கூடுதல் சுவாரஸ்யத்தை கொடுத்தது. முகுந்தன் அங்கே ஒரு ஸ்டார் போல, யாரிடம் கேட்டாலும் தெரியும் என்று சொன்னார். ட்ரெயினில் 5 பேர் உட்காரும் வரிசையில் மேலிருந்து கீழே இறங்கி வந்த ஒருவர் நெருக்கி பிடித்து என் அருகில் உட்கார்ந்து கொண்டார். எனக்கு கால்வலி வர தொடங்கியது. 6வதாக வந்து உட்கார்ந்த நபரின் மேல் கோபம் வந்தது. யார் முழுவதும் நேராக உட்காருவது என்கிற பனிப்போர் தொடங்கியது. நான் விடவில்லை. கொஞ்ச நேரத்தில் அவருக்கு உறக்கம் வர தொடங்கியது. உறங்கி என் மேல் விழுந்துவிட வரும்போது நான் விலகிக் கொள்வேன். இப்படியே வடகரை வரை தொடர்ந்தது. வடகரைக்கு அடுத்துதான் மாஹி. எப்படியும் அந்த பிராங்கோ இந்தியனும் இறங்குவார். அவரை பின்தொடர்ந்து போய்விடலாம் என்று மனதுக்குள் நினைத்து கொண்டேன். ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தேன். மழை பெய்து ஓய்ந்து போய் இருந்தது. மணி 4:45. மெதுவாக எழும்பி செருப்பை காலில் மாட்டிக்கொண்டேன். ஸ்வெட்டரை சுருட்டி கையில் எடுத்துக்கொண்டேன். தூக்குவதற்கு பேகும் கொஞ்சம் கனமாகத்தான் இருந்தது. வழியில் உட்கார்ந்திருந்த நபர்களை தாண்டி காலை எடுத்து வைத்தேன். ஒருவர் என் பேகை தூக்கித் தந்தார். பின்னால் திரும்பி பார்த்தேன். நின்று கொண்டிருந்த பிராங்கோ இந்தியனை காணவில்லை. கண்களைச் சுழலவிட்டபடியே தேடி பார்த்தேன். அவர் உட்கார்ந்திருந்தார். அடப்பாவி, உன்னை நம்பி மாஹி பற்றியும் பிராங்கோ இந்தியன்ஸ் பற்றியும் யோசித்து விட்டேனே என்று மனதுக்குள் திட்டிக் கொண்டிருக்கும் போதே மாஹி ரயில்வே ஸ்டேஷன் வந்துவிட்டது. இந்த முழு ஆடியோ புக்கையும் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான கதைகளையும் முழுசா கேட்க மாசம் ஒரு சின்ன தொகையை சந்தாவா செலுத்தி கதை ஓசையில தொடர்ந்து கேளுங்க. விவரங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இது தீபிகா அருணுடன் கதை ஓசை.